எல்லாருக்கும் எல்லாம் தருகிறது பிரபஞ்சம். எல்லாருக்கும் எல்லாம் தருகிறது பிரபஞ்சம். எல்லாருக்கும் எல்லாம் தருகிறது பிரபஞ்சம். பணத்தின் உளவியல் விளையாட்டு. பணம் சம்பாதிப்பது, சேமிப்பது, செலவழிப்பது இவைதான் பணம் தொடர்பான நமது அன்றாட சிந்தனைகள். ஆனால் இந்த எளிய செயல்பாடுகளுக்கு பின்னால் ஒரு ஆழமான உளவியல் விளையாட்டு மறைந்திருக்கிறது. பணம் என்பது வெறும் காகிதம் அல்லது எண்கள் அல்ல. அது நமது பயங்கள், ஆசைகள், நம்பிக்கைகள் மற்றும் சமூக அந்தஸ்து ஆகியவற்றின் பிரதிபலிப்பு. பணத்தை பற்றி நாம் கொண்டிருக்கும் பொதுவான நம்பிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் 4 ஆச்சரியமான, சில சமயங்களில் அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை இந்த பகுதி வெளிக்கொணரப் போகிறது. 3. பேராசை இயற்கையானதல்ல, அது உருவாக்கப்படுகிறது. நாம் வாழும் தற்போதைய பண அமைப்பு பணத்தை சேமிப்பதற்கும் குவிப்பதற்கும் வெகுமதி அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெர்னார்ட் லேட்டர் தனது தி மிஸ்டரி ஆஃப் மணி என்ற புத்தகத்தில் குறிப்பிடுவது போல, இந்த அமைப்பு யங் கரன்சி பேராசையையும் பற்றாக்குறை குறித்த பயத்தையும் மனிதனின் இயல்பான குணங்களாக காட்டுகிறது. ஆனால் உண்மையில் அவை இந்த அமைப்பால் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வலுப்படுத்தப்படும் உணர்ச்சிகளே. பேராசையும் பற்றாக்குறை குறித்த பயமும் மனித இயல்பின் அழிக்க முடியாத பிரதிபலிப்புகள் அல்ல. மாறாக தற்போதைய பண அமைப்பே அந்த 2 நிழல் உணர்ச்சிகளையும் தொடர்ந்து உருவாக்கி வலுப்படுத்துகிறது. வரலாற்றில் பணத்தை குவிப்பதை ஊக்குவிக்காத எண் நாணய முறைமைகளும் இருந்துள்ளன. அவை முற்றிலும் வித்தியாசமான சமூக இயக்கத்தை உருவாக்கின. இது பேராசை என்பது மனிதனின் தவிர்க்க முடியாத குணம் அல்ல, மாறாக நாம் பயன்படுத்தும் பண அமைப்பின் ஒரு விளைவு என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்த அமைப்பு பேராசையை தூண்டுகிறது என்றால் அந்த பணத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதும் நமது முடிவுகளை பாதிக்கிறது. ஆச்சரியகரமாக, ஒரே மதிப்புள்ள பணத்தை கூட அதன் வடிவத்தை பொறுத்து நம் மனம் வித்தியாசமாக எடை போடுகிறது. ஒரே பணத்தை நாம் வெவ்வேறு விதமாக கையாளுகிறோம். IIM அகமதாபாத் நடத்திய ஓர் ஆய்வின்படி மக்கள் தங்கத்தை அதன் வடிவத்திற்கு ஏற்ப முற்றிலும் வித்தியாசமாக பார்க்கிறார்கள். தங்க நதிகள் உணர்வு பூர்வமானதாகவும் சென்டிமெண்ட் சார்ந்ததாகவும் கருதப்படுவதால் அதை விற்கவோ அல்லது வங்கியில் டெபாசிட் செய்யவோ மக்கள் மிகவும் தயங்குகிறார்கள். ஆனால் அதே மதிப்புள்ள தங்க கட்டிகள் ஒரு பகுத்தறிவு முதலீடாக கருதப்படுவதால் அதை எளிதாக விற்கவோ மாற்றவோ தயாராக இருக்கிறார்கள். ஒரே பொருள், ஆனால் அதன் வடிவம் மாறும்போது நமது மனப்பான்மையும் மாறுகிறது. இது மென்டல் அக்கவுண்டிங் என்ற உளவியல் கருத்தின் ஒரு சிறந்த உதாரணம். ஒரே மதிப்புடைய பணமாகவோ அல்லது சொத்தாகவோ இருந்தாலும் அது நமக்கு கிடைத்த விதம் அல்லது அதன் வடிவத்தை பொறுத்து நம் மனம் அதை வெவ்வேறு கணக்குகளில் வகைப்படுத்துகிறது. உதாரணமாக, லாட்டரியில் கிடைத்த பணத்தை எளிதாக செலவு செய்வதும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பத்திரமாக வைப்பதும் இதனால்தான். இது பண விஷயத்தில் நாம் எவ்வளவு பகுத்தறிவற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. பணத்தை அதன் வடிவத்திற்கு ஏற்ப வித்தியாசமாக மதிப்பிடுவது போலவே செல்வத்தின் உண்மையான அர்த்தத்தையும் நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பலர் பணக்காரராக தெரிவதை உண்மையான செல்வமாக கருதுகிறார்கள். 3. பணக்காரராக இருப்பது வேறு, பணக்காரராக தெரிவது வேறு. பெங்களூர் மற்றும் குர்கான் போன்ற நகரங்களில் ஆண்டுக்கு 75 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிப்பவர்கள் கூட நிதி நெருக்கடியில் இருப்பதாக புலம்புவதை தி எகனாமிக் டைம்ஸ் கட்டுரை ஒன்று சுட்டிக்காட்டுகிறது. இதற்கு காரணம் அதிக EMI மற்றும் ஆடம்பர செலவுகள். அதிக செலவுகள் செய்து ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியதன் மூலம் அவர்கள் பணக்காரர்களாக தோன்றுகிறார்களே தவிர உண்மையில் நிதி சுதந்திரத்துடன் இருப்பதில்லை. எழுத்தாளர் மோர்கன் ஹவுசல் கூறுவது போல, உண்மையான செல்வம் என்பது விலையுயர்ந்த கார்களோ பெரிய வீடுகளோ அல்ல, மாறாக ஒருவரின் நேரத்தின் மீதும் அவர் எடுக்கும் முடிவுகளின் மீதும் அவருக்கு இருக்கும் கட்டுப்பாடும் சுதந்திரமுமே ஆகும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக பொருட்களை வாங்குவது செல்வத்தை குறைப்பதற்கான விரைவான வழியாகும். ரெட்டிட் தளத்தில் ஒருவர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் 1 கோடி ரூபாயை இழந்த தனது கதையை பகிர்ந்திருந்தார். இது ஒரு சக்தி வாய்ந்த பாடம். விரைவாக பணக்காரராகும் முயற்சி பல சமயங்களில் விரைவாக ஏழையாவதற்கான வழியாகவே முடிகிறது. விரைவாக பணக்காரராவதற்கான வழி விரைவாக ஏழையாவதற்கான வழியும் தான். உண்மையான செல்வம் சுதந்திரம் என்றால் ஏன் பலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகிறார்கள்? காரணம், நாம் வாங்குவது பொருட்களை அல்ல, அதன் மூலம் கிடைக்கும் சமூக அந்தஸ்தை. நாம் வாங்குவது பொருட்களை அல்ல, அந்தஸ்தை. கான்ஸ்டன்டைன் நகாசிஸின் ஆய்வின்படி தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் ஸ்டைல் மற்றும் கெத்து ஆகியவை சமூக அந்தஸ்தை வெளிப்படுத்தும் முக்கிய கருவிகளாக செயல்படுகின்றன. அவர்கள் அணியும் ஆடைகள், பயன்படுத்தும் பிராண்டுகள் ஆகியவை அவர்களின் சமூக அடையாளத்தை உருவாக்குகின்றன. டீசல், ஃபெராரி போன்ற பிராண்டுகள் இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக விற்கப்படாத போதும் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக உள்ளன. இங்கு முக்கியத்துவம் பிராண்டின் நம்பகத்தன்மைக்கு அல்ல, மாறாக அதன் மூலம் கிடைக்கும் பிராண்டட் என்ற தோற்றத்திற்கும் அது தரும் சமூக அந்தஸ்திற்குமே. ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், போலியான பொருட்கள் கூட ஏமாற்றுவதற்காக வாங்கப்படுவதில்லை, மாறாக அந்தஸ்துக்கான ஒரு அழகியலில் பங்கேற்பதற்காகவே வாங்கப்படுகின்றன.
ஆடைகளில் உள்ள ஆங்கில வார்த்தைகளின் அர்த்தம் தெரியாவிட்டாலும் இளைஞர்கள் அதை அணிகிறார்கள். காரணம், ஆங்கிலம் என்றால் அது ஃபேஷன் என்ற மனப்பான்மை. இங்கு மொழி என்பது தொடர்பு கொள்வதற்கான கருவி அல்ல, அது ஒரு அந்தஸ்து சின்னம். உண்மையான நிதிப்போர் உங்கள் மனதில் தான் நடக்கிறது. இந்த பகுதியில் நான் பார்த்த 4 முக்கிய கருத்துக்களையும் தொகுத்து பார்ப்போம். பேராசை என்பது நமது பண அமைப்பால் உருவாக்கப்படுகிறது. ஒரே பணத்தை அதன் வடிவத்தை பொறுத்து நாம் வித்தியாசமாக கையாளுகிறோம். உண்மையான செல்வம் என்பது நிதி சுதந்திரமே தவிர ஆடம்பரம் அல்ல. நாம் பண சமயங்களில் பொருட்களை வாங்குவதில்லை, அந்தஸ்தையே வாங்குகிறோம். பணத்துடனான நமது உறவை மேம்படுத்துவதற்கான முதல் படி இந்த ஆழமான உளவியல் உண்மைகளை புரிந்து கொள்வதே. நமது நிதி முடிவுகள் வெறும் கணக்குகளால் இயக்கப்படுவதில்லை, அவை நமது ஆழ்மனதில் வேரூன்றி இருக்கும் உணர்ச்சிகளாலும் சமூக அழுத்தங்களாலும் இயக்கப்படுகின்றன என்பதை உணர்வதே மாற்றத்திற்கான தொடக்கம். பணத்துடனான விளையாட்டு உங்கள் மனதில்தான் ஆடப்படுகிறது என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இதில் நீங்கள் முதலில் மாற்றப்போகும் விதி எது?